பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர் நடிப்பில் வரவிருக்கும் திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு திரைப்படம் வந்தது. அதற்கடுத்து ஒரு திரைப்படம் வருகிறது. என்னென்ன படம் என்று பார்க்கலாம். ஜூன் 13ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் படை தலைவன். யு அன்பு இயக்கத்தில், இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், யாமினி சந்தர், கருடராம், ரிஷி மற்றும் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. படை தலைவன் மிக அருமையாக ஒரு யானை கதாபாத்திரத்தை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தோட கதைகளும் மிக அருமையாக அமைந்தது. திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. படைத்தலைவன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டு குறைஞ்ச பட்ஜெட்டு தான், 4.5 கோடி. ஆனால் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டில் எகிரி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி வசூல் கொடுத்து மிக சிறந்த ஒரு வெற்றி படைப்புகளாக, பிளாக் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சி மிக பிரமாதமாக சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொழில்நுட்ப முறையில் மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரமணாவில் தோன்ற காட்சிகள் போல மிக அருமையாக சண்முக பாண்டியன் அவர்களை சந்தித்து கேட்குறத போல, ஹெல்ப் கேட்குறது மாதிரி மிக அருமையாக படத்தோட இது பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் 3 பாடல்களும் முட்டாக அமைந்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையிலே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பாடலும் இளையராஜா இசையில் மிக அருமையாக அமைந்தது. உன் முகத்தை பார்க்கையிலே என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக, படம் வருவதற்கு முன்னே 5 மாதங்களுக்கு முன்னே அந்த பாடல்கள் வெளியிட்டாங்க. மிக அருமையாக ரசிகர்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகளாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றி திரைப்படமாக, பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தோட சண்டை காட்சிகளை பார்த்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஆக்ஷன் ஹீரோ அடுத்து களத்தில் இறங்கிட்டார். சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஆக்ஷன் ஹீரோ என்ற ஒரு பட்டத்தையும் மிக அருமையாக ரசிகர்கள் வழங்கினார்கள். ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே ஆரவாரம் இருந்தாலும் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மிக அருமையாக படைத்தலைவன் திரைப்படத்திற்கு திரையரங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. படைத்தலைவன் திரைப்படம் என்பதை விட பல ஆண்டுகளுக்கு பிற திரைக்கு செல்லும் ரசிகர்கள் எல்லாருக்குமே உற்சாகமூட்டும் அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கவர்ச்சி மற்றும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருக்கிறாரு யு அன்பு அவர்கள். இளையராஜா இசையில் யு அன்பு அவர்களின் 3வது திரைப்படம், சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் 3வது திரைப்படம். மிக அருமையாக 3வது திரைப்படமும் ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களுக்கும், டைரக்டர் யு அன்பு அவர்களுக்கும். இளையராஜா அவர்கள் பல நடிகர்களுக்கு, பல தலைமுறைகளுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இன்று கேப்டனோட பிள்ளைக்கு இந்த திரைப்படத்தில் இசையமைச்சு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. படைத்தலைவன் திரைப்படம் திரையரங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. பொதுவாக இந்த திரைப்படத்தை கேப்டன் ரசிகர்களும் சண்முக பாண்டியன் ரசிகர்களும் மற்ற மக்கள்களும் அதிகமாக இந்த திரைப்படத்தை விரும்பி பார்த்தது தான் இந்த திரைப்படம் இன்றும் திரையரங்கில் ஓடிக்கொண்டு மிக அருமையாக ஒரு வெற்றி படைப்புகளாக, பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது. கதாபாத்திரத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் ஃபோல்டா பேசாட்டலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸியை மிக பிரமாதமாக 3 ஃபைட்டு தான் திரைப்படத்தில். அந்த 3 ஃபைட்டும் பின்னி எடுத்திருப்பார் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்கள். அந்த வெற்றியே இந்த திரைப்படத்திற்கு மிக அருமையாக அமைந்தது. இந்த படத்தோட ஃபைட் சீன் தான் இந்த திரைப்படத்திற்கு வெற்றி அமைந்தது. மிக அருமையாக யானைகளை வைத்து எத்தனையோ திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. மிக பிரமாதமாக படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வசூலையும் அதிகம் கொடுத்ததால் இந்த திரைப்படம் வெற்றி படங்களாக அமைக்கப்பட்டது. 500 திரையரங்களில் வெளியாகி ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய மிக பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம் தான் படைத்தலைவன் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு படைத்தலைவன் நாள்கள் தள்ளி வந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக கொம்புசிவி என்ற திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது. நேற்றைய தினத்தில் இந்த திரைப்படத்தோட ஒரு குளோபல் வீடியோ மிக அருமையாக வெளியிட்டாங்க. கொம்புசிவி இயக்குனர் பொன்ராம் மற்றும் வருத்தப்படாத வாலிப சங்கம் போன்ற பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த பொன்ராம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு. இந்த திரைப்படத்தில் இசையமைக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. இந்த திரைப்படத்தை ஸ்டார் சினிமா மற்றும்
செல்லையா அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாரு. மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், தாத்விகா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில், காளிதாஸ் போன்ற முனிஷ்காந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் பயணிக்கிறாங்க. மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட ஒரு குளோபல் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் தேனி, கம்பம் மற்றும் மதுரை ஆண்டிப்பட்டியில் நடக்கும் சில பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த படைப்புகளாக தான் இந்த திரைப்படம் கொம்பு சீவி திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட கதைகளும் மிக அருமையாக கருவும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட பாடலும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர இருக்கிறது. கம்மிங் சூன் போட்டிருக்கிறாரு டைரக்டர். இந்த திரைப்படம் தேதி இன்னும் அறிவிக்கலை, கரெக்டான தேதிகள் அறிவிப்பாங்க. இந்த திரைப்படமும் திரைக்கு வருகிறது. ரசிகர்கள் உற்சாகமூட்டும் அளவுக்கு படைத்தலைவன் வெற்றியை தொடர்ந்து கொம்பு சீவி திரைப்படமும் மிக அருமையாக, அந்த திரைப்படத்தோட இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக பெட்டராக பண்ணியிருப்பாரு. ஏன்னா 8-9 மாதங்களில் மிக அருமையாக ஸ்பீச் பண்ணி இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்த ஒரு வெற்றி திரைப்படமாக கொம்பு சீவி திரைப்படம் திரையரங்கு வர இருக்கிறது. உங்களை உற்சாகமூட்டும் அளவிற்கு அடுத்த மாதம் திரைக்கு வந்து அதுக்கு அடுத்து ஒரு புதிய திரைப்படத்தில் ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறாரு. மிக அருமையாக நமது சண்முக பாண்டியன், விஜயகாந்த், சாத்விகா மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை சொல்லி ஆகணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணையை ஆரம்பித்து உங்களோட நட்பு இன்னைக்கு முன்னுக்கு வர காரணம் சரத்குமார் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் இன்று கேப்டனோட பிள்ளைகளோட இணைந்து நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவருடன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் இணைந்து நடிக்கிறார்கள். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் இருக்கும், ஃபுல் அண்ட் காமெடியும் இருக்கும், மிக அருமையாக லவ் ஸ்டோரியும் இந்த திரைப்படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு கதைகளம் கொடுக்கக்கூடியவர் தான் இயக்குனர் பொன்ராம் அவர்கள். பொன்ராம் என்றாலே மிக அருமையாக மண்வாசனை சார்ந்த திரைப்படங்களை நமது பாரதி ராஜா போல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர். இந்த திரைப்படமும் மிக அருமையாக ஒரு வெற்றி படைப்புகளாக கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்கும் ரசிகர்களுக்கு பொன்ராம் இயக்கத்தில் கொம்பு சீவி திரைப்படம் திரையரங்கு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் படைத்தலைவன் திரைப்படத்தை விட அதிகமாக திரையரங்கில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். இந்த திரைப்படத்தோட வசூலும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெட்டராக அமைஞ்சிருக்கும். ஏன்னா கொம்பு சீவி திரைப்படத்தில் அவரோட கேரக்டரும் மிக அருமையாக அமைஞ்சிருக்குது. அவர் வர ஒவ்வொரு ஸ்டைலும் அந்த கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி கதாபாத்திரம் அமைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைலு, லுக்கு, மீசை பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் கிடையாது. இந்த திரைப்படத்தில் கெட்டப்பு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொம்பு சீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த கதைகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவும் அடுத்த மாதம் தேதி பிக்ஸ் பண்ணலை. இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூலில் படைத்தலைவன் திரைப்படத்திற்கு எவ்வளோ பெரிய வசூல் கொடுத்ததோ அதை விட பெட்டராக 3 மடங்கு அதிகமாக இந்த கொம்பு சீவி திரைப்படமும் கொடுக்கும். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு கலக்கலாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோ லொக்கேஷனை பார்த்த உடனே நமக்கே இந்த திரைப்படம் மிக அருமையாக எப்போ வரும்னு காத்திருக்கும். அந்த திரைப்படம் ஷூட்டிங் நிறைவடைந்ததும் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டில் சென்னையில் மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட பிரசாத் ஸ்டுடியோவில் கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அந்த கொண்டாடின வீடியோவும் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஏற்கனவே இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு சாப்பாடெலாம் போட்டு வழங்கினாங்க. நேற்றைய தினத்தில் பேப்பர் போஸ்ட்டு மற்றும் மற்ற எல்லா இதுக்குமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த திரைப்படத்தை வெளியிட போகிறாங்க அடுத்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்த படைத்தலைவனுக்கு அடுத்து கொம்பு சீவி திரைப்படமும் திரைக்கு வருகிறது. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்து வெற்றி திரைப்படங்களாக தான் இனி திரைத்துறையில் கால் எடுத்து வைக்க போகிறாரு. சண்முக பாண்டியன் ஆக்ஷன் சீக்வன்சி மற்றும் காதல் எல்லாம் கலந்து மிக அருமையாக திரைப்படங்களை நடிக்க உள்ளார். இந்த கொம்பு சீவின் திரைப்படமும் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக 2 வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கிறாரு நமது சண்முக பாண்டியன். படைத்தலைவன் அடுத்து கம்மிங் சூன்.